ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? சுரேஷ்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தானா. அவன் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சான். அந்த மரத்து பக்கத்தில் சுரேஷ் எப்போதும் விளையாண்டுட்டு இருப்பானா. அந்த மரத்துக்கு சுரேஷ்னால் ரொம்ப பிடிக்குமா. விளையாடிக்கிட்டே இருப்பானா. அது பக்கத்துலாம் படிக்கிறது, எல்லாமே கயிறு கட்டி விளையாடுறது, ஊஞ்சல் ஆடுறதுன்னு சொல்லிட்டு சுரேஷ் அந்த மரத்து பக்கத்துலேயே இருப்பானா. அதிக நேரம் அந்த மரத்து பக்கத்துலேயே நேரத்தை செலவிடுவானா. ஒரு நாள் இப்படி தான் அவன் ரொம்ப நாள் ஆச்சும் அந்த மரத்தை பார்க்க வரவே இல்லையா. இந்த மரம் ரொம்ப ஏங்கி போயிடுச்சான். என்ன சுரேஷ் நம்ம கூட தானே நம்ம பக்கத்தில் தான் விளையாடுவான், சுரேஷை காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கி போயிருந்துச்சான். திடீர்னு பார்த்தா சுரேஷ் வந்தானா, மரத்தை பார்க்க வந்தானா. மரத்துக்கு ஒரே குஷியாயிட்டு, சுரேஷ் வந்துட்டான்னு சொல்லிட்டு மரத்துக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. அதுக்கப்புறமா சுரேஷ் வந்து சோகமாக இருந்தானா. அப்போ மரம் கேட்டுச்சான், சுரேஷ் ஏன் இப்படி சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே அதுக்கு சுரேஷ் சொன்னானா, எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னானா. உடனே மரம் சொன்னிச்சான், அப்படியா, என்கிட்ட தான் மாம்பழம் இருக்குதுல்ல, இந்த 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 கனிகளை நீ பறித்து நீ அதை காசாக்கிட்டு அந்த பணத்தில் நீ ஃபீஸ் கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் சொன்னிச்சான். உடனே இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த மரத்து மேலே ஏறி இந்த கனிகள் எல்லாம் பறித்து அதை சந்தையில் போய் விற்று காசாக்கி ஃபீஸை கட்டிட்டானா. சரி, இப்படி கொஞ்ச நாள் போகுது. மறுபடியும் சுரேஷ் ரொம்ப நாளாக காணுமா. அப்போ மரம் வந்து ரொம்ப சோகமாக இருக்குது, என்ன சுரேஷ் இன்னும் நம்மளை பார்க்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு இருந்துச்சான். மறுபடியும் சுரேஷ் கொஞ்ச நாள் கழிச்சு சுரேஷ் சோகமாக வந்தானா. உடனே மரம் பார்த்துட்டு, சுரேஷ் என்ன சோகமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு சுரேஷ் மரத்தை கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு திருமணமாக இருக்குது, என்னோடய திருமணத்துக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டானா. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாரு என்னோடய வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னோடய கிளை பெருசாக போகுதில்ல, அந்த கிளையை வெட்டி நீ எடுத்துக்கோ, அந்த மரத்தில் வர காசை நீ கல்யாணத்துக்கு பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் சொல்லிச்சான். சொன்னோடனே அவனுக்கு ரொம்ப குஷி ஆகிட்டான். வலது பக்கத்தில் இருக்கிற கிளையெல்லாம் வெட்டி அதை காசாக்கி அது மூலிமா அவன் திருமண தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்கிட்டானா. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு போது, 2 நாள் கழிச்சு சுரேஷ் வரவே இல்லையா. அந்த மரம் இன்னும் ரொம்ப சோகமாயிட்டான். சுரேஷ் என்ன நம்மளை பார்க்க வந்துடுவானே, இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருந்ததான். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்தானா. வந்துட்டு மரத்தை பார்த்து கேட்டானா, எனக்கு வீடு கட்டுறதுக்கு மரச்சாமானம் செய்கிறதுக்கு மரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவோம். அப்படியா, என்னை வெட்டி எடுத்துகிட்டு உன்னுடைய வீட்டுக்கு தேவையான மரத்தெல்லாம் செஞ்சு மர சாமான்களாம் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரம் சொல்லிட்டான். உடனே அவனும் அந்த மரத்தை எல்லாம் ஃபுல்லாக வெட்டி வீட்டுக்கு தேவையான மரச்சாமான்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவன் ஹாப்பியாக இருந்துட்டு பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் முடிஞ்சது, வீடெல்லாம் கட்டி முடித்தான், பிள்ளைகள்லாம் வளர்ந்தது, பிள்ளைகள்லாம் திருமணமானது. என்ன சொன்னால் மறுபடியும் அவங்க எல்லாத்தையும் செட்டில் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த மரத்தை பார்க்க வந்தானா. மரம் வெட்டப்பட்டிருந்ததுலையா, அந்த வெட்டப்பட்டதுலேருந்து தளிர் விட்டு வளர்ந்துருந்தது. அப்போது சுரேஷ் அந்த மரத்தை பார்த்து வந்தானா. உடனே மரம் அவனை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு, சுரேஷ் என் வெட்டப்பட்ட அந்த பகுதியில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அவனும் உட்காந்தோடனே அரவணைச்சு கொண்டுச்சான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கமா, கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையில் மறைச்சாங்க, அப்படி தானே. நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம தேவைக்காக ஆண்டவர்கிட்ட போகிறோம். இந்த மரம் இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த சுரேஷ் நம்மளாக இருக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் தேவைக்காக மாத்திரம் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட போகிறோம். ஆண்டவரே எனக்கு அது கொடுங்க, இது கொடுங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு, நமக்கு நம்ம சமூகத்துக்கு போகும்போது எல்லாத்தையும் என்ன கொடுத்துட்றாரு, ஆண்டவர் கொடுத்துட்றாங்க. கடைசி தன்னையே என்ன செஞ்சுட்டாங்க, அந்த மரம் கொடுத்தது போல் ஆண்டவர் தன்னையே சிலுவையில் என்ன செஞ்சுட்டாங்க, பலியாக கொடுத்துட்டாங்க. தன்னையே ஆண்டவர் பலியாக கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் சிலுவையில் நமக்காக முடிச்சுட்டாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட தகப்பனை நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தல் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பை பார்த்தீங்களா, அவரையே தந்துட்டார். அந்த மரம் எப்படி சுரேஷ்காக என்னையே முழுசா நீ வெட்டி எடுத்துக்கொள்ளு, வீட்டுக்கு தேவனை செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னது போல தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக தந்தர்லி நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறார். இதுதான் தகப்பனுடைய இயேசுடைய அன்பாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் அதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க, எனக்கு அன்பு செய்ய யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நமக்கு அன்பு செய்யக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் தேவைகளை மாத்திரம் அல்ல, எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார், உங்கள் மீது நேசமாக இருக்கிறார். எப்படி இந்த மரம் எல்லாவற்றையும் கொடுத்துச்சோ அதுபோல் தேவன் தன்னையே கொடுத்துட்டாரு. அது மரம் எப்படி தன்னையே கொடுத்தது போல தன்னையே தேவன் கொடுத்துட்டார். இதுக்கு மேலே ஒரு அன்பு ஒன்றுமே இல்லை. அதனால் நீங்கள் கலங்காதீங்க, எனக்கு யாருமே இல்லை, என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை நேசிக்க ஒருத்தர் இருக்கிறார். தன்னையே கொடுத்த, தன் ஜீவனையே கொடுத்த தேவன் உங்களுக்காக இருக்கிறார். உங்களுக்கு என்ன துன்பம் துயரம் இருந்தாலும் தேடி ஓடி வந்துடுங்க. அவர் உங்களை அரவணைக்க காத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.